யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், இதானே உங்கள் டவுட்டு. நான் இப்படி இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் சொல்ல நம்புவீங்களா? நான் யோசித்து பார்த்தேன், ஒருத்தனோட விஷன் மாறினா இங்கே எல்லாமே மாறிடுது. புரியல. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பண்ண பிரச்சனையை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக நம்ம எப்போ வேணாலும் மாட்டோம்னு நினைக்கிறேன். என்ன மாட்டிப்போமா? மாட்டிப்போமாண்ணா? தெரிஞ்சு தானே பண்ணோம், பார்த்துப்போம் என்ன வந்தாலும். முக்கியமாக அவங்க வந்து உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விட்றா, பார்த்துப்போம். நாளைக்கு அதே நாளைக்கு பேசிப்போம். இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். ஆமாம் இறங்குது. என்னடாச்சு? ஏன் உலகமாக ஓடி வர? முடியல. உங்களை பற்றி தான் ஊரில் பேசுகிறாங்க. எங்களை பற்றி என்னடா பேசுகிறாங்க? உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஊரில். முக்கியமாக நீங்கள் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருச்சுடா. நாங்கள் பண்ணுறது என்னடா தெரிஞ்சிருச்சு? நீங்கள் தாண்டா பார்த்து இருந்துக்கணும். என்னால் முடியல, இறக்கிதுடா. முக்கியமாக நீ பத்திரமா பார்த்துருந்துக்கூடா, சரியா? எனக்கு அதான்டா தெரியும். வரேன்டா. ஏய், பார்த்து போடா. பார்த்துக்கிறேன்டா. நீ மட்டும் பத்திரமா இருந்துக்கூடா. நீ சேஃப்டியாடுறா. சரிடா. இப்போ தானே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளாட்டி இப்போ தெரிஞ்சிச்சு. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி தெரிஞ்சிருக்கோம்? சரி விடு, தெரிகிற மாதிரி நம்ம நிறையா பண்ணி வச்சுருக்கோம். உனக்கு தெரியும்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு? தெரியும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு. பார்த்துப்போம். இவ்வளோ நம்ம பார்த்து பண்ணலாம்ல. யாருக்கு பிரச்சனை வரும்? யாருக்கு பிரச்சனை வரும்? இப்போ எந்திரிச்சு போகிறான்ல, அவனுக்கு தான். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் தானே ஆரம்பித்தேன், நானே அதை முடிச்சிடுறேன். சரி, போயிட்டு வேண்டா. என்னடா எங்கே இருக்க? பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்ட. என்ன இவனை தேடி போனால் இவன் நம்மளை தேடி வந்துட்டுருக்கான். வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. சரி, வந்த வேலையை பார்ப்போம். என்னதான் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்தாலும் நீ கேர்ஃபுல்லாடுறா. ஏன்னா எல்லாரோட கண்ணும் உன் மேலே தான் இருக்குது. நீ இந்த இதுக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. எப்படி நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எதுனாலும் பார்த்துப்போம். சரி, நீ பத்திரமா இரு. என் கெஸ் கரெக்டுன்னா நேரத்துக்கு அவன் வந்திருக்கணும். ஏய் தம்பி. ஏய், யாரா நீ? ஏய் விட்றா. ஏய் 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 யாரா நீ? ஏய் யாரா? நம்ம நேரம்னு பார்த்து எவனாவது வந்துட போகிறான். சரி, பார்ப்போம் யாராக இருக்கான் என்னன்ட்டு. இவனுக்காச்சும் ஃபோன் அடிப்போம். ஹலோ. சொன்ன இடத்துல தூக்கிட்டான். சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போங்க. என்னடா தூக்குனா கால் பண்ண மாட்டியா? தூக்கிட்டே இல்லையா அவனை? இப்போ தான் சார் தூக்குனேன்.
சரி, அவனை பார்க்குறதுக்காக நாளைக்கு ஒருத்தன் வருவான். அவன்கிட்ட கொடுத்துட்டு நீயும் அவன் கூடயே இரு. ஓகே சார், ஓகே சார். இவன் என்னன்னா இவனை தூக்கி அங்கே வைங்கிறான், அவன் என்னன்னா இவனை தூக்கி இங்கே போய் போடுங்கிறான். இவங்க 2 பேர் பத்தாதுன்னு புதுசாக அவனா காலில் ஒருத்தன் வரானா. இவங்க மத்தியில் நம்ம படுற பாடு. சரி, தூக்கிட்டு போய் அங்கேயே போட்டுருவோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. இந்த இருட்டில் இவங்கள நடனாலே நடக்க மாட்டாங்க. இல்லை நம்மளை இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே வாங்குறாங்க. எல்லாம் நேரம்டா. எவ்வா, கட்டலாமா வேணாமா? கட்டிடுவோம். ஏற்கனவே இவனை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைகளெல்லாம் நம்மளை தான் போட்டு உருட்டுவாங்க. நான் கிளம்புறேன்ப்பா. இனிமேல் நாளைக்கு வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். நீ உள்ளே தனியாக என்ஜாய் பண்ணு. டேய், அவனை தூக்கியாச்சு. அவன் வெளில வராம இருக்கிறது உன் பொறுப்பு, சரியா? அவன் வெளில வந்தா பெரிய பிரச்சனை நடக்கும். நீயும் தான் இவரை சேர்ந்து மாட்டுவ. வேகமாக வாடா. நீ பண்ணுறதுக்குலாம் இருந்தாலும் என் கிட்ட கத்துறான். ஆளை பற்றியா எப்படி இருக்காரு? ஆனால் என்ன பண்ணி போடுறீங்க? என்ன சார் பண்ணிட்டு கேட்போம். அவன்கிட்ட சொல்கிறா என்ன பண்ண சொல்கிறா. நீங்க என்ன பண்ணுறீங்க? விட கொடுக்குறாங்க. படம் சரி சொல்லு, என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் சுற்றி நிறைய வச்சுலாம் ஒரு நாள் தான் சொல்லு கேட்போம். என்ன சேரமா நீ எனக்கு அப்படியே சொல்ற சொல்லியே ஆகணும் சார். சொல்லி தான்டா ஆகணும். சொன்னாதான் இங்கே முடிவு முடியுது. சரி, மோகன் சொல்லு கேட்போம். நமக்கும் ஒரு அடிக்குதுல, அது கேட்குமா? சொல்றா. இப்போ அவன் என்கிட்ட கதை கேட்கும்போது அவன் கண்ணில் ஒரு திமிரு தெரிஞ்சிச்சு. அந்த திமிரு இனிமேல் தெரியக்கூடாது. அப்போனா அந்த கதையை நான் எப்படி சொல்கிறது? அந்த ஒரு கதையில் அவன் மாறிடணும். ஒரே ஒரு கதை, இங்கே சுற்றி நடந்ததை வச்சு ஒரே ஒரு கதை, ஒரு கதை, ஒரு கதை, ஒரு கதை. கரெக்டு, ஒரே லைனில் ஒரு கதை. ஒரு லைன் சார், ஒரு லைன் சார். என்னடா ஒரு
கதையே ஒரு லைன் தான் சார். ஓ, கதையே ஒரு லைனா? பார்த்தீங்களா? சொல்லு கேட்போம். சொல்கிறேன்.